السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், தஹஜ்ஜத்தினுடைய நேரம், நாம் சஹர் செய்யக்கூடிய அந்த நேரம் நாம் இந்த துஆவை ஓதுவோம். நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே மிகவும் வேகமாக அங்கீகரிக்கப்படும். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். கவலைகள், கஷ்டங்கள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சஹருடைய நேரம் இருக்கின்றதே, தஹஜ்ஜத்தினுடைய நேரம் இருக்கின்றதே, துஆக்கள் கபூலாக கூடிய நேரம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரத்திலே கீழ்வானுக்கு அல்லாஹ் இறங்கி வருகின்றான். என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் தேவைகளை கேட்பவர்கள் இல்லையா? அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இல்லையா? அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கீழ்வானுக்கு வந்து கூறுவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நேரம் இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரம். இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை பற்றி கூறுகின்ற பொழுது, யார் அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ அவர்களுக்கே இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். எத்தனையோ பேர் சஹருடைய நேரத்தில் எழுந்திருக்கிறார்கள், அந்த சஹருடைய உணவை உண்ணுகிறார்கள். ஆனால் அந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை, பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவதில்லை. ஃபஜ்ருடைய தொழுகைகளை தொழுகிறார்கள், ஆனால் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை அல்லாஹ் விரும்பியவர்களுக்கே அல்லாஹ் அந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். நாம் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓது.